ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த தடவை என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். நமக்கு மிட் டர்ம் எக்ஸாம்ஸ்க்கான சாப்டர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சாப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சாப்டர் வைஸாக முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ப்ளஸ் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து லெசன் வைஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுவுமே ப்ளேலிஸ்ட்டு இருக்குது. ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதற்கு முன்னாடி நடந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் இதுவுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். சென்டம் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிங்க. 2 மார்க்கு 3 மார்க்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்போம். 5 மார்க்ஸ் வந்து மினிமமாக தான் இருக்கும். அது எல்லாமே படிச்சுங்க. லெசனுக்கு 2 to 3 or 4 தான் இருக்கும். அதை படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு யூனிட் 1 எடுத்துங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணுறேங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம வந்து பிடிஎஃப் ஆர் வந்து இமேஜை நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸு ஸ்டேட் குவான்டிசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், ஸ்டேட் கோலம் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸு, டிஃபைன் ஒன் கோலம், அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கோலம் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, டூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் நெவர் இன்ட்ராக்ட் ஈச் அதர் ஒய், அதுக்கடுத்து 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டு கிவ் இட்ஸ் யூனிட், அதே போல் டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கிவ் இட் யூனிட்டு, டிஃபைன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, அதுக்கடுத்து ஸ்டேட் காஸ்லாம், அதுக்கடுத்து வாட் ஆர் த கால்டு போலார் மாலிகூல் கிவ் எக்ஸாம்பிள், அதுக்கடுத்து டிஃபைன் டைஎலக்ட்ரிக் போலரைசேஷன், அதுக்கடுத்து டூரிங் லைட்டனிங் இட் இஸ் சேஃப் டு இன்சைட் பஸ் தென் இன் ஓப்பன் கிரவுண்ட் ஆர் அண்டர் ட்ரீ ஒய், அதுக்கடுத்து டிஃபைன் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் எ கெப்பாசிட்டர், டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன், டிஃபைன் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 தான் இருக்குது. லிஸ்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், derive an expression for turque experienced by an electric dipole placed in the uniform electric field, obtain an expression electric potential at a point due to a point charge, derive an expression for capacitance of parallel plate capacitor, derive an expression for energy stored in capacitor, give the applications and disadvantages of capacitors. 5 marks பார்த்தீங்கன்னா calculate the electric field due to a dipole on axial line, calculate the electric field due to the dipole on equatorial line, derive an expression for electrostatic potential due to electric dipole, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா obtain an expression for electric field due to an infinity long charged wire, அதுக்கடுத்து derive the expression resultant capacitance when the capacitor are connected in series and parallel, explain the detailed the construction and working Van de Graaff ஜெனரேட்டர். சரிங்களா? அதுக்கடுத்து சாப்டர் 2 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். டிஃபைன் எலக்ட்ரிக் கரண்ட்டு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபிலிட்டி, டிஃபைன் ரெசிட்டிவிட்டி ஆஃப் மெட்டீரியல், டிஃபைன் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியல் ஆஃப் ரெசிட்டிவிட்டி, அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக் பவர், அதுக்கடுத்து ரைட் டவுன் த வேரியஸ் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் பவரு, ரிப்பேரிங் the electric connection with wet skin is always dangerous. Why? Define the internal resistance of the cell. State Kirchhoff first law. இதெல்லாமே திருப்பி கேட்கக்கூடியது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா இதெல்லாமே கேட்பாங்க. ஜூல் லா இதெல்லாமே. சரிங்களா? அதுக்கடுத்து ஸ்டேட் த வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் யூஸ்டு ஹீட்டிங் எலமெண்ட்டு, டிஃபைன் சீபெக் எஃபெக்ட்டு, அதே போல் பெல்டியர் எஃபெக்ட், தாம்சன் எஃபெக்ட் இது எல்லாமே திருப்பி கேட்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? அந்த சீபெக் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, பெல்டியர் விளைவு, தாம்சன் விளைவு இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டெரைவ் த ரிலேஷன் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் கரண்ட்டு, ரைட் ஏ நோட் ஆன் கார்பன் ரெசிஸ்டர்ஸு, ரைட் ஏ நோட் ஆன் எலக்ட்ரிக் செல்ஸ் இன் ஏ சீரீஸு, ரைட் ஏ நோட் ஆன் எலக்ட்ரிக் செல்ஸ் இன் பேரலல். சரிங்களா? எக்ஸ்பிளைன் பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டரு, தாம்சன் எஃபெக்டை படிச்சிருங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் அப்டைன் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா, அப்டைன் த மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா, ஃபார்ம் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் அண்ட் டிஸ்கஸ் இட் இன் லிமிட்டேஷன்,
எக்ஸ்பிளைன் த ஈக்குவேஷனல் ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் அண்ட் பேரலல் ரெசிஸ்டன்ட் த நெட்வொர்க்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் தி இன்டர்னல் ரெசிஸ்டன்ட் cell using voltmeter. Obtain the condition for fridge balance in Wheatstone bridge. How the EMF of two cells are compared using potentiometer. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 இதில் இருக்கிறது முக்கியமானது தான். சாப்டர் 2 மார்க்ஸ் பாருங்கள். டிஃபைன் மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் ஆர் டிப்பு. டிஃபைன் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு கியூட்டி யூனிட்டு. அதுக்கடுத்து ஸ்டேட் கோலம் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் மேக்னட்டிசம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் மேக்னெட்டிக் சசபிலிட்டி. அதுக்கடுத்து வாட் இஸ் ஹிஸ்டரிசிஸ், டிஃபைன் கியூரிஸ் லா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மேக்ஸ்வெல் ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரீவ் ரூலு. அதுக்கடுத்து இதெல்லாமே திருப்பி கேட்பாங்க. மேக்ஸ்வெல்லை பற்றி கொஷின்ஸில் வந்து இருந்துகிட்டே இருக்கும். கிரிக்கெட்டில் எப்படியோ அதே போல் இங்கேயும் ஸ்டேட் ரைட் ஹேண்ட் தம் ரூல். அதுக்கடுத்து டிஃபைன் போர் மேக்னெட்டம். சரிங்களா, இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஸ்டேட் ஆம்பியர் சர்க்குலர் லா. அதுக்கடுத்து ஸ்டேட் ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். சரிங்களா, இந்த ரூல் எங்கெங்கே வருதோ அந்த எல்லாமே படிச்சிருங்க. டிஃபைன் கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் கால்வனோமீட்டர். ஹவு த கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் கால்வனோமீட்டர் கேன் பி இன்க்ரீஸ்டு. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கிவ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. கால்குலேட் த டர்க்யூ ஆக்டிங் பார் மேக்னெட் uniform magnetic field. List the properties of ferromagnet material. State and explain Biot-Savart law. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். Define Lorentz force. அதுக்கடுத்து give the properties of Lorentz magnetic force. அதுக்கடுத்து how galvanometer can be converted into ammeter. How galvanometer can be converted into voltmeter. 5 marks பார்த்தீங்கன்னா இதில் 1 or 2 எக்ஸ்ட்ரா இருக்கும். Calculate the magnetic induction at a point axial line of bar magnet. Obtain the magnetic induction at a point equatorial line of a bar magnet. Deduce the relation of our magnetic induction at a point due to indefinitely long straight conductor carrying current. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா obtain a relation for magnetic induction at a point along axis circular coil carrying current. Describe the principal construction and working of cyclotron. Obtain an expression force and current carrying conductor placed in a magnetic field. Obtain a force between two long parallel current carrying conductor, hence define ampere. இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம்தான். மிட்டம் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 சாப்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வீக்லி டெஸ்ட்டாக நடக்கக்கூடியது, மந்த்லி டெஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் இது எல்லாமே இருக்குது. அதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். நம்ம அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய மாடல் கொஷின் பேப்பர் இது எல்லாமே பாருங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.